ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெர்னியர் கேலிப்பரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு டைமென்ஷன் மெஷர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணாலுமே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய ரேஞ்சையும் அதனுடைய லீஸ்ட் கவுண்ட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னாக்கா ரேஞ்சு தெரிஞ்சால் தான் அந்த டைமென்ஷன் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். லீஸ்ட் கவுண்ட் அப்படின்றது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஸ்மாலஸ்ட் வேல்யூவை தான் லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெர்னியருடைய ரேஞ்ச் பார்த்தோன்னாக்கா, வெர்னியரில் 30 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம டைமென்ஷன் மெஷர் பண்ண முடியும். ஸோ இதனுடைய ரேஞ்ச் 30 சென்டிமீட்டர். இன்ச்சஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 12 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ண முடியும். ஸோ இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நமக்கு கீழே கொடுத்துருக்கிறது இது எக்ஸ்டர்னல் ஜாஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேலே கொடுத்துருக்கிறது இன்டர்னல் ஜாஸ். இது எக்ஸ்டர்னல் டைமென்ஷனில் மெஷர் பண்ணுறதுக்கும், மேலே இருக்கிறது இன்டர்னல் டைமென்ஷன் அண்ட் இன்டர்னல் டயாமீட்டரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நமக்கு இங்கே மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கிற இடம் தான் மெயின் ஸ்கேல் ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். நமக்கு கீழே பார்த்தோன்னாக்கா இங்கே ஒரு டெப்த் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது டெப்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகிறது தான் அந்த டெப்த்து. வெர்னியர் கேலிப்பரில் பொதுவாகவே இன்ச்சஸ் அண்ட் சென்டிமீட்டர் ரெண்டுத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ச்சஸ் அப்படின்றது இந்தியன் ஸ்டாண்டர்டில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறது இன்ச்சஸ் தான். இப்போ எஸ்ஐ யூனிட்டில் நம்ம டைமென்ஷன் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே சென்டிமீட்டர், மீட்டர், எம்எம்மில் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அப்படின்றதுக்காக நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி டைமென்ஷன் கொடுத்துருந்தாலும், இல்லை நம்ம எஸ்ஐ யூனிட்டில் டைமென்ஷன் இருந்தாலும் நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணி கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இதில் இன்ச்சஸ் அண்ட் சென்டிமீட்டர் ரெண்டுத்துலேயுமே மிக்ஸ்அப் பண்ணி ரெண்டுத்துலேயுமே கொடுத்துருக்குறாங்க. மெயின் ஸ்கேல் டிவிஷன் பார்த்தோன்னாக்கா நமக்கு 30 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் ஒரு கோடுமே ஒரு எம்எம்மை டினோட் பண்ணுது. ஸோ நம்ம மெயின் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் வேல்யூ 1 mm. ஸோ அதுக்கு கீழே நம்ம ஸ்மாலஸ்ட் வேல்யூ மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அப்படின்ற ஒன்றை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அப்படின்றது மெயின் ஸ்கேலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூவான 1 mm தான் நம்ம வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனில் இருக்கக்கூடிய, இதில் மொத்தம் 10 டிவிஷன் இருக்குது. ஸோ 10லேயுமே ஒன்றுத்துலேயுமே 5 சப் டிவிஷன் இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தோன்னாக்கா 10 × 5 மொத்தமாக 50 டிவிஷனாக பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 mm தான் நம்ம 50 டிவிஷனாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த 0.02 அப்படின்ற அந்த லீஸ்ட் கவுண்ட் வச்சு அது மூலயமா நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ இங்கே வெர்னியரில் லீஸ்ட் கவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற கால்குலேஷன் ஃபார்முலா பார்த்தோன்னாக்கா, மெயின் ஸ்கேல் டிவிஷன் மினிமம் 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் மொத்தமாக எவ்வளோ இருக்கோ அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதனுடைய லீஸ்ட் கவுண்ட் கிடச்சிரும். ஸோ மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1 mm, வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் பார்த்தோன்னாக்கா நமக்கு அது 50யாக டிவைட் பண்ணியிருக்கிறதால 1/50 அப்படின்னு போட்டோன்னாக்கா நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணோன்னாக்கா 0.02 mmன்னு வரும். ஸோ இதுதான் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் வெர்னியர். ஸோ வெர்னியர் ஸ்கேலை எப்படி நம்ம எடுத்து மெஷர் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, நம்மளுடைய ரைட் ஹேண்டால் இதை எப்படி எடுத்து நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ நம்மளுடைய தம்ப், அதாவது கட்டை விரலை இது மேலே வச்சு அது மூலயமா தான் நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ அப்படி மூவ் பண்ணும்போது கீழே ஒரு ஓப்பனிங், மேலே ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ கீழே இருக்கிறது எக்ஸ்டர்னல் ஜாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனால் அவுட்டர் டயாமீட்டர், அவுட்டர் டைமென்ஷன் எல்லாமே மெஷர் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். மேலே இருக்கிறது இன்டர்னல் ஜாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்டர்னல் ஜாஸை யூஸ் பண்ணி இன்டர்னல் டைமென்ஷன், இன்டர்னல் டயாமீட்டர் எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இன்டர்னல் ஜாஸ். ஸோ இது மேலே கொடுத்துருக்கிறது லாக்கிங் ஸ்க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு வேல்யூவை மெஷர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நம்ம இதை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த மூமெண்ட் இருக்காது. ஸோ அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேயே லாக் ஆகிடும். ஸோ அது மூலயமா நம்ம அதை ஈஸியாக கால்குலேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வேல்யூ நம்ம இது பண்ணுற வரைக்கும், மெஷர் பண்ணுற வரைக்கும் அதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தோன்னாக்கா
நம்மளுடைய எண்டில் பார்த்தோம்னாக்கா நமக்கு ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி வரும். ஸோ இது எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம வந்து டெப்த்தை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக இதை நம்ம வந்து யூஸ் பண்ணி அதனுடைய டெப்த்தை வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய இந்த ஹேண்ட் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரிப்புமே வந்து நமக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இது எந்த அளவுக்கு மூவ் ஆகிருக்குது அப்படின்றத நம்மளுடைய மெயின் ஸ்கேல் அண்ட் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கை வச்சு நம்ம அதை ஈஸியாக கால்குலேட் பண்ணி வேல்யூஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெக்கார்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதான் வந்து வெர்னியர் ஸ்கேலுடைய ஆப்ரேஷன் மெத்தட். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி ஒரு டைமென்ஷனை மெஷர் பண்ணி எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த பைப்புடைய அவுட்டர் டயாமீட்டரை வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து எக்ஸ்டர்னல் ஜாஸை யூஸ் பண்ணி டைட் பண்ணிவிட்டு வர்ற வேல்யூவை நம்ம அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து இப்போ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். நம்ம லாக் பண்ண ரீடிங்கை நம்ம வந்து இப்போ வந்து ரீட் பண்ணலாம். ஸோ நமக்கு வேல்யூ பார்த்தோன்னாக்கா கீழே இருக்கிறது எல்லாமே வந்து எம்எம்மில் இருக்குது. ஸோ இது வந்து 1 சென்டிமீட்டர், அதாவது 10 mm. ஸோ அதுலேருந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுடைய 0 வந்து எதுக்கிட்ட இருக்கோ அந்த எம்எம் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இது பார்த்தோன்னாக்கா இது வந்து 15, 16, 17, 18, 19 mm வரைக்கும் இருக்குது. ஸோ 19லேருந்து ரைட் சைட் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. ஸோ வந்து நமக்கு வர்ற வேல்யூ வந்து 19+ அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்டில் வரும். ஸோ இந்த 0 அப்படின்றதால இதை வந்து நம்ம வந்து 19 mm அப்படின்றது வந்து இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங்கில் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தோம்னாக்கா மெயின் ஸ்கேல் ரீடிங்கில் வந்து 19 mm அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இப்போ வந்து வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து எது கூட வந்து கோஇன்சிடன்ஸ் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்றது மூலயமா அதனுடைய பாயிண்ட் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த ரெண்டு மெயின் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு கூட வந்து அதனுடைய இருக்கக்கூடிய மெயின் ஸ்கேல் வந்து ரெண்டு லைனும் வந்து ஒரே லைனாக வந்து மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த வெர்னியர் ஸ்கேலுடைய வேல்யூ பார்த்தோன்னாக்கா இதில் ஒரு கோடுமே வந்து 0.02 mm. ஸோ நம்ம இதில் பார்த்தோன்னாக்கா மொத்தமாக வந்து 10 கோடு வரும் இந்த ரெண்டு வரைக்கும். ஸோ 10 × 0.02 அப்படின்றத மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து 0.2 அப்படின்றது வந்து வரும். ஸோ வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் பார்த்தோன்னாக்கா 10 × 0.02 அதை மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 0.2 mm வரும். ஸோ நம்மளுடைய ஆக்சுவல் வேல்யூ எடுக்கணும்னாக்கா மெயின் ஸ்கேல் ரீடிங்கும் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணோம்னாக்கா நமக்கு ஆக்சுவல் வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். மெயின் ஸ்கேலில் வந்து 19 mm வந்திருக்கு, வெர்னியரில் வந்து 0.2 mm வந்திருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 19.2 mmன்றது வரும். ஸோ இதுதான் வந்து இந்த பைப்பினுடைய அவுட்டர் டயாமீட்டர். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூ வெர்னியர் கேலிபரை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ண ஆக்சுவல் வேல்யூ. ஸோ இன்டர்னல் ஜாஸை யூஸ் பண்ணி இன்டர்னல் டயாமீட்டர் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம அந்த பைப்புக்கே நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த இன்டர்னல் ஜாஸை யூஸ் பண்ணி அதனுடைய டயாமீட்டர் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ வந்து லாக் ஸ்க்ரூ மூலமா அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி எவ்வளோ வந்திருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ நமக்கு மெஷர் பண்ண வேல்யூ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனில் இருக்கக்கூடிய 0 வந்து மெயின் ஸ்கேலுடைய 1.65 அப்படின்ற அந்த ரேஞ்சில் இருக்குது, சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம எம்எம்மில் எடுத்தோம்னாக்கா 1 வரைக்கும் வந்து 10 mm. ஸோ 1.5ன்றது வந்து 15. ஸோ அதுக்கு அடுத்த லைன் வந்து 16 mm வரைக்கும் இருக்குது. ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 16 mm எடுத்துக்கிறோம். ஸோ வெர்னியர் ஸ்கேலுடைய கோஇன்சிடன்ஸ் பார்த்தோம்னாக்கா நமக்கு 7 அப்படின்ற இடத்துல வந்து மேட்ச் ஆகுது. ஸோ ஒரு நம்பருக்கு வந்து சப்டிவிஷன் 5 அப்படின்றதால 7 நமக்கு ஈக்குவலாஸ் ஆகிறதால 7 × 5 வந்து 35 டிவிஷன்ஸ் இருக்குது மொத்தம். ஸோ அந்த 35யுமே வந்து ஒரு டிவிஷனுடைய வேல்யூ வந்து 0.02. ஸோ 35ஐ 0.02ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு 0.70 mm வரும். ஸோ நமக்கு ஆக்சுவல் ரீடிங் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணோம்னாக்கா மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். ஸோ 16 mmையும் 0.70 mmையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா 16.7 அப்படின்ற அதனுடைய ஆக்சுவல் இன்டர்னல் டயாமீட்டர் வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வெர்னியர் ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம வந்து வேல்யூஸ் வந்து மெஷர் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.